கொஞ்சம் ஒதுங்கிரு ஓடி பதுங்கிரு வர்றது வேட்டையாடவே வெறியோடு சுத்துறாவோ வேட்டையில் புலியாகவே அசராம வந்து நிற்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே, உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று காட்ட போகிறேன். அது நாங்கள் செய்கிறது, நாங்கள் இதை பேசுகிறது சரியாக தப்பான்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். முக்கியமாக ஜமியத்துல் உலமா ஒரு சபை, உலமா சபை ஒன்று இருக்கி கண்ணியமிக்க எல்லாம் தெரிஞ்சவங்க, நீங்கள் பார்த்து இது சரியாக பிள்ளையாண்டு கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. खंड उन्होंने खंड अरे नहीं नहीं मामा मोदी नहीं है बेटा आइए वह क्या बात ना दुआ से जीवो कंडों वाले दुआ से जीवो सही है कड़ा उंची की डंडा வந்து ஜும்மா உடைய டைம் மட்டும் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. நான் மக்காம் பள்ளியில் ஜும்மா முடிஞ்சு அப்படி வார டைம் தங்க போய் பள்ளியில் முடிவு எடுத்துட்டு வர பள்ளி बता जुम्मा मुझे अस्सलाम वालेकुम टाइम बेटा अम्मा कहती है एक कहती है हमारे तो मत इधर कोई स्कूल नहीं क्या नाम है तारीख नहीं बालन है अरे 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 आया क्या मैं பைக்லேருந்து இறங்கி போயெல்லாம் பரலுது பைக் பாரத்துக்கு சாப்பாடு இறங்கி போனால் விழுந்துக்குது. ரைட் ஓகே கண்டு 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 சரிங்கக்கா தேவை அரிய आइए वह क्या बात ना दुआ से दीजिए कंडों वाले दुआ से दीजिए सही है आइए आइए मैं क्या मैं आठ दिन आया क्या मत ना मैं अपराध करना नित्ता मैं क्या दिन क्या मत ना ओ आठ दिन आया क्या ரைட் ஓகே அதே பாலு அரி ஓகே ஓ அரி என்ன செய்ய சோமாரி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா பிரார்த்தனை பண்ணிக்கோ ஓகே வரா ரைட் 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 இதுவா செஞ்சுக்கோ வரா. மை மக்களே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஆணவத்தோட, எவ்வளோ ஒரு கர்வத்தோட சோர்த்து பார்சலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா. இதா இஸ்லாத்தில் சொல்லிக்குது, படைச்சவன் சொல்லிக்கிறான். கண்மணி ரசூல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிக்கிறாங்க, வலது கையில் கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்போ அதில் எவ்வளோ ஒரு சீக்ரெட் ஒன்று மறைஞ்சிருக்கின்னு பாருங்கள். ஆனால் இவன் ஒரு சோர்த்து பார்சலை கொடுத்து முழு உலகத்துக்கும் அந்த பசிச்சவன்ட மூஞ்சை போட்டு காட்டுறான். இது சரியா? அப்போ ரசூலா சொன்னதெல்லாம் பொய் ஆகுதுண்ணா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாங்கள் சொல்கிறது சரியா பிள்ளையாண்டு. எங்களுக்கு இந்த இதில் எந்த லாபமும் இல்லை. இவன் ஒத்தனுக்கு சாப்பாடை கொடுத்து அதில் இவன் லாபம் பார்க்குறான். அதாவது ஒரு சோர்த்து பார்சல் இவன் ஒருத்தர் கொடுத்தா 10 பேத்துல சோத்து பார்சல்ட சல்லி இவன் சாக்கல. அதுதான் உண்மை, அதுதான் நடந்து கொண்டிருக்க. ஏன்னா இவன் செய்கிற இந்த தொழில், இது தொழிலாக தான் அவன் பார்க்குறான், அவனை சொல்லிக்கிறான். உலகத்தில் 4வது பெரிய தொழில், 1வது பெரிய தொழில் ட்ரக் மாஃபியா, 2வது ஆயுதம் விற்கிறது, 3வது நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சி அந்த நோயை உருவாக்கி அந்த மருந்தை கண்டுபிடிச்சி அதை சேல் பண்ணுறது தான் 3வது பெரிய வருமானம். 4வது இந்த மண்டபஜ்லி செய்கிற வருமானம் தான் இது. ஏன்னா எங்கே இது சல்லி வரும்னு யாருக்குமே தெரியாது, எல்லா இடத்துலையும் வரும். அதனால தான் இவன் அதை விட்டு போகிறான். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்றது எப்படி சாப்பாடு கொடுக்குறான்னு பார்த்தீங்களா, இன்னொருத்தர கையில் கொடுக்க சொல்லி கொடுக்குறான். யாருக்கிட்ட போய்ட்டு சொல்லுவோம் உங்களுக்கு நன்மை கிடைக்குமா, பின்சித்த வெய்யா எப்படி மல்பா போடுறான்னு பாருங்கள். பச்சை பிள்ளமாய் பேசுகிறான், ஆனால் நெஞ்சில் வைக்கிறது எல்லாமே கசம் நஞ்சு. இவன் நடித்து கொண்டிருக்கிறான். அது சூட்டின் ஒன்று நடக்குது பாருங்கள். அல்லாஹ்காக வேண்டி செய்கிறவன், அல்லாஹ் பயத்தில் செய்கிறவன் இப்படி எல்லாம் செய்ய மாட்டான். ஏண்டா அவன் அல்லாஹ்க்கு பயம், ஏண்டா அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் நன்மை எதிர்பார்ப்பான். எவ்வளோ பேர் கோடி கணக்கில் செலவழித்து சம்பாரித்து
அல்லாஹ் பயத்தில் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அவனோட தான தர்மத்தை சதக்கவை. ஆனால் இவன் அப்படி இல்லை. இவன் முழு உலகத்துக்கும் காட்டி சம்மந்தப்பட்ட நபரை அவனோட ஏழ்மைத்தன்மையை முழு உலகத்துக்கும் காட்டி சீரழிக்கிறான். இதே தான் அவன் மதரசாலையும் செஞ்சு கொண்டு இருந்தான். இதே வேலையை தான் அவன் மதரசா மாணவர்களை போட்டு சீரழிச்சு கொண்டு இருந்தான். இப்போ அங்கே களவெடுத்து அங்கே விரட்டிட்டாங்க. இவன் சாதாரண ஆள் இல்லை, நல்ல நடிக்க தெரிஞ்சவன், டைம்க்கு ஏற்ற மாதிரி நடிப்பான். இவனுக்கு ஒரு பேட் கமெண்ட் ஒன்று அடித்து பாருங்களேன். இதே ஒரு பொம்பளை ஆயிருந்தால் மாப்பிள்ளை வீட்டில் இல்லையா வரவான்னு கேட்பான். இதே ஒரு எட்டனில் இருந்தோ நூறலியில் இருந்தோ யாரை சரி கமெண்ட் அடிச்சேன்டா தோட்ட காட்டாண்டு ஈசுவான். அல்ல இல்லைன்னு சொன்னான். முழு முஸ்லீம்களையும் இந்த மூஞ்சில் காரி துப்பினான். 10 லட்சம் முஸ்லீம் அவன் ஸ்ரீலங்கலைக்கு அவன் பிறக்கிற நேரம் இந்த கவுண்டை தான் சொல்கிறான் போல். அவங்கள சண்டைக்கு கூப்பிட்டான். முஸ்லீம்களை தீவிரவாதின்னு சொன்னான். அல்லாவே இல்லைன்னு சொன்னான். இப்போ நல்லவன் மாய் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறான். இவன் காடா தலைப்பாவை கெட்டி வச்சு பொண்ணாடையெல்லாம் போத்துறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வெரி இம்பார்ட்டன்ட். இவனை பிக்கப் பண்ணுறவங்க இருக்கிறாங்க தானே, இவன் செய்கிற வேலைக்கு மாஷா அல்லா தபாரக் அல்லா அல்லா அவங்களுக்கு இன்னும் நிறைய கொடுப்பான், கிரேட் ஒர்க் ப்ரோ, குட் ஒர்க் ப்ரோன்னு அடிக்கிறாங்க. அதுவும் பெரிய பாவம் தானே. ஏன்னா இவனை பிக்கப் பண்ணி சூன் பார்க்குறீங்க நீங்கள், எனக்கு விளங்குது. ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லணும். ஏன்னா இவன் செய்கிற பாவத்தில் உங்களுக்கும் பங்கு இருக்கு. இஸ்லாத்தில் சொல்லலை. இஸ்லாத்தில் எது செஞ்சாலும் மறைமுகமாக செய்யுங்க. உதவி கொடுக்குறவங்களுக்கும் எடுக்கிற அவனுக்கும் படைக்கிற அல்லாஹ்க்கும் தெரிஞ்சால் வேறு யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கோடிக்கணக்கு எவ்வளோ பேர் தான தர்மம் செஞ்சு அமைதியாக இருக்கிறாங்க. அதுதான் சதக்கா. அல்லாவும் விரும்புகிறே அதுதான். இஸ்லாத்தில் சொல்லல. அப்போ இவன் ரசூல்லா சொன்னதெல்லாம் பொய்யாக்குறான். ஜமீத்துல் உலமா எனக்கு இது பதில் சொல்லுங்கள், இப்படி செய்யலுமா? இதெல்லாம் பெரிய பாவம். ஒருத்தண்ட ஏழ்மையை ஒருத்தண்ட பசியை வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்து சம்பாதிக்கிற சம்பாதிப்பு இது. இவனுக்கே தெரியா இவன்கிட்ட எவ்வளோ சல்லி இருக்கின்ற அந்த மாதிரி சல்லி எல்லாத்தையும் கொடுத்து வச்சுக்கிறான். இதை வட்டியாகவும் சம்பாரித்து தின்றான் இவன் பொண்டாட்டி ஃபேமிலி. அதனால தான் இவன் பொண்டாட்டியும் எதுவுமே சொல்கிறா இல்லை. கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு தான் அதில் அர்த்தம், அதில் வழி விளங்கு தெரியுமா? இவனுக்கு அதில் வழி விளங்குது இல்லை. இவனுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கவும் தெரியாது, வேர்வை சிந்தி சம்பாதிக்கவும் தெரியாது. இந்த ஜென்மத்தில் இவன் அப்படி சம்பாதிக்க போகிறதும் இல்லை. ஏன்னா இவன் டிஎன்ஏலே அது கலந்துருக்கு. இவன் வாப்பாவும் கல்லன் தான். மன்னிச்சுக்கோங்க இதெல்லாம் பேசுகிறது. ஏண்டா சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை. ஏண்டா இவர் வந்து ஏதாவது சரி ஒரு தப்பு செஞ்சேன்னா இவன் வாப்பாவை கேட்பான். எங்களோட வாப்பாவோட வீட்டுக்கு வந்து போனாரான்னு கேட்குறேன்னா இவன் வாப்பா நாங்கள் எழுத்த பற்றி தப்பு இல்லை. ஏண்டா அப்படித்தான் சொல்லலாம். இவன் வாப்பா வந்து பெரிய கல். அது பீசா மக்காமல் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். அந்த தூணில் கெட்டி வச்சு அடித்தாங்க இவன் வாப்பாவை, செருப்பு களவெடுத்ததுக்கு பள்ளியில். ஏன்னா உங்களுக்கு பள்ளி ப்ராப்பர்ட்டி தான் இதாக விளங்குது. இவன் நீக்கிற வீடும் சொந்த வீடு இல்லை. இவன் நீக்கிற வீடு வந்து பள்ளி காணியில் இருக்கிற வீடு. ஏன்டா டீட்டை காட்ட சொல்லுங்கள், ஓப்பன் சேலஞ்ச். அதனால் இவன் வந்து முக்கியமாக எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுறது வந்து இப்போ நோம்பை தான். நோம்பில் இன்னும் எவ்வளோ எடுக்க போகிறானோ தெரியா. 2 வருஷத்துக்கு முந்தி நோம்புக்கு 1500 கிலோ ஃபித்ர அரிசியை களவெடுத்த கல்லன் இவன் வாயிலே இவன் ஒத்துக்கொண்டான். 10 லட்சம் நோம்பில் வந்த வருமானத்தில் சட்டி முட்டி வாங்கி பிரியாணி செஞ்சு அதுலேயும் லாபம் பார்த்தவன். அந்த 1500 கிலோ அரிசியை வந்து அரிசியாக விற்றா மாட்டிப்படுவான்னு தெரிஞ்சு படிக்காத முட்டாள் பாருங்க எப்படி வேலை செய்கிறான்னு. இவனுக்கு சப்போர்ட்டாக சில படித்தவங்களும் வராங்க இவன் செய்கிறது நல்லன்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு பாவத்தில் வந்து முடியும். மனசால் சொல்கிறேன்டா, இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கே விளங்குது. ஒருத்தவனுக்கு சாப்பாடை கொடுத்து வீடியோ எடுத்து காட்டுறே பொம்பளை கொடுக்குறதுக்கு சமம். அவன் அதை நேரத்தோடு அந்த வேலை செஞ்சான். அதனால் இவனுக்கு இதெல்லாம் பெருசாக விளங்குறது இல்லை தெரியுமா? மனுஷரை கேவலப்படுத்துறதுக்கு வாசி. நீங்கள் ஒரு பேட் கமெண்ட் ஒன்று அடித்து பாருங்கள். இவனுக்கு சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஆளை எப்படி சொல்லு. முதல்ல அவனோட ஃபேஸ்புக்கு போயிட்டு உங்களோட ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து மெசஞ்சருக்கு வந்து உங்களுக்கு காட்டி பிளாக்மெயில் பண்ணுவான். அப்படியா குழந்த கேடு கட்டவனி. நாங்களும் எங்களுக்கு இதில் எந்த லாபமும் இல்லை, நாங்களும் வீடியோ போடுறோமே, வீடியோ பார்த்து மனுஷருக்கு சாப்பாடை கொடுக்குற இந்த வீடியோ காட்ட போகல எங்களுக்கு எரிச்சல் வருது, கோபம் வருது. ஆனால் கூடிய சீக்கிரம் பருப்பு திம்பான், எப்படியும் திம்பான், கட்டாயம் இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல அடிபட்டிங்கன்னா அவங்க அடிபடுறது ஒன்றும் புதுசு இல்லை. இருந்தாலும் எங்களால் முடிஞ்சே நாங்கள் சொல்கிறோம். ரசூல்லா காட்டி கொடுத்த வழியை வந்து இவன் வந்து வேறமாய் அப்போ சிங்கள மக்கள்கிட்டையும் தமிழ் மக்கள்கிட்டையும் நல்ல பேர் வாங்க கேவத ஐய படகினிது எப்படி கேட்குறான். இதே இந்த சாப்பாடு கொடுக்குறான் தானே, வீடியோ எடுக்காமல் கொடுக்க சொல்லுங்கள். 2 பேர் வீடியோ எடுக்க தேவையில்லை. ஒரு பிச்சைக்காரன் சொல்கிறான் வீடியோ எடுக்க தேவையில்லை, நீங்கள் எனக்கு தாங்கன்னு சொன்னேன்னா கொடுக்க மாட்டேன். இதுதான் இவன் பிஸ்னஸ். இவன் பிஸ்னஸாக தான் பார்க்குறான். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், இவனுக்கு காசு அனுப்பாதீங்க. ஜமியத்துல் உலமா எனக்கு இதுக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் இவனுக்கு வீடியோ போடுவோம் தான். ஆனால் எங்களுக்கும் போட்டு வெறுத்து போயிட்டு இருக்கி. இனிமே இது உங்களோட கையில் தான் ஆயிக்கி. இவனை ஆள்வேலை பிக்கப் பண்ணாதீங்க. மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ்னு அடிக்காதீங்க. இவன் செய்கிற வேலைக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்காதீங்க.
அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். தூரத்தில் இருக்கிற எங்கட கண்ணுக்கு விளங்குதே, உங்களோட கண்ணுக்கு விளங்குது இல்லை. எனிவே மை மக்களே, ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. ஒத்தன் நாயோல் ஒல்லோல் கிடைச்சிட்டாடா. நாய் ஜாதிடா, நாய் ஜாதி. அல்லாஹ் தண்டனை.